அனைவருக்கும் வணக்கம். எம்ஜிஆரும் தேவரும் நிகழ்ச்சியின் 9வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கிடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 12/1/1967 அன்னைக்கு எம்.ஆர். ராதாவால் சுடப்படுகிறார். அவர் சுடப்பட்ட அடுத்த நாள் 13/1/67 அன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தாய்க்கு தலைமகன். இது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேவர் ஃபிலிம்ஸில் நடித்த 12வது திரைப்படம். இதில் மக்கள் தலைவர் எம்ஜிஆரோடு ஜெயலலிதா, அசோகன், மனோகர், எஸ்.என். லட்சுமி நடிச்சிருப்பாங்க. வசனம் ஆரூர் தாஸ், இசை கே.வி. மகாதேவன், பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், டைரக்ஷன் எம்.ஏ. திருமுகம். எப்பவுமே பட பூஜை அன்னைக்கே ரிலீஸ் டேட்டை சொல்லிடுவார் தேவர். அது மாதிரி தாய்க்கு தலைமகன் படம் ஜனவரி 13 ரிலீஸ்ன்னு சொல்லிடுறாரு. ஆனால் எதிர்பாராத விதமாக ஜனவரி 12 ஈவினிங் எம்ஜிஆர் சுடப்படுறாரு. சுடப்பட்டு ராயப்பட்ட மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிடுறாங்க. விஷயம் காட்டு தீ போல பரவுது. தமிழகமே ஸ்தம்பிச்சு போகுது. சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் பூரா ராயப்பட்ட ஹாஸ்பிட்டலை சுற்றி உட்கார ஆரம்பிச்சிடறாங்க. போலீஸ் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணுது. எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியல. அங்கே மக்கள் வெள்ளம் சூழ ஆரம்பிச்சிடுது. விடிஞ்சா படம் ரிலீஸு. ஆனால் ரசிகர்கள் பூரா ஹாஸ்பிட்டல் வாசல்ல அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் படம் ரிலீஸ் அப்படின்னால முதல் நாள் ஈவினிங் படப்பெட்டியை ஊர்வலமா கொண்டுருவாங்க ரசிகர்கள். அதாவது நையாண்டி மேளம், குரங்குருத்தி ஆட்டத்தோட ஒரு ஊர்வலமா தியேட்டருக்கு படப்பெட்டியை கொண்டுருவாங்க. ஆனா இந்த படத்துக்கு அது மாதிரி எதுவுமே நடக்கல. எல்லாம் தடைப்பட்டு போயிடுது. எல்லாருமே ஹாஸ்பிட்டல் வாசல்ல இருக்காங்க. விடிஞ்சா படம் ரிலீஸு. தலைவனோட படத்தையும் வெற்றி பெற வைக்கணும். மக்கள் என்ன பண்ணுறாங்க, மிட் நைட்டில் கிளம்பி நேராக தேட்டர் வாசலுக்கு வராங்க. எல்லாருமே அங்கே உட்காந்துட்டு எம்ஜிஆரோட கட் அவுட்டுக்கு முன்னால் உட்காந்துட்டு அழறாங்க, ப்ரே பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. தேட்டருக்குள்ளே போனோன்னே எம்ஜிஆரோட இன்ட்ரடியூசிங் சீனில் எப்பவுமே விசில் பறக்கும், கைத்தட்டல் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தா எம்ஜிஆரை பார்த்தோன்னே மக்கள்லாம் அழறாங்க. கடவுளே எங்கள் வாத்தியாரை காப்பாற்று, ஆண்டவா எங்கள் வாத்தியாரை காப்பாற்றுன்னு கதறி அழறாங்க. இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் எந்த ஒரு எம்ஜிஆர் படத்துக்குமே இருந்தது கிடையாது. தாய்க்கு பின் தாரம், தாய் சொல்லை தட்டாதே, தாய் காத்த தனையன்னு தாயோட பெருமை கூறும் வரிசையில தேவர் எடுத்த அடுத்த படம் தான் தாய்க்கு தலைமகன். தாயோட பாசத்தையும் தாயோட பெருமையும் கூறும் இந்த படம் 100 நாள் ஓடியது. இதுல எம்ஜிஆர், அசோகன், எஸ்.என். லட்சுமி 3 பேரோட நடிப்பை படு யதார்த்தமா இருக்கும். எம்ஜிஆரோட உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்பட மக்கள் அதிக அளவில் தேட்டருக்கு வர ஆரம்பிச்சாங்க. முதல் நாள் அழுதுகிட்டே பார்த்தவங்கலாம் எம்ஜிஆர் குணமாகி வருகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சந்தோஷமா வர ஆரம்பிச்சாங்க இந்த படத்துக்கு. எம்ஜிஆர் தேவர் காம்பினேஷன்ல 13வதாக வந்த திரைப்படம் விவசாயி. 1/11/67 அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. தீபாவளி ரிலீஸ். இந்த படத்துல எம்ஜிஆர், கே.ஆர். விஜயா, அசோகன், நம்பியார் நடிச்சிருப்பாங்க. தேவரோட கதைக்கு வசனம் மாறா, பாடல்கள் உடுமலை நாராயணகவி, மருதகாசி, இசை கே.வி. மகாதேவன், டைரக்ஷன் எம்.ஏ. திருமுகம். எம்ஜிஆர் குண்டடிப்பட்டு ராயப்பட்ட மருத்துவமனையில் இருக்கும்போது எம்ஜிஆர் இனிமே அவ்வளவுதான், எம்ஜிஆர் பிழைக்க மாட்டாரு, அப்படியே பிழைச்சு வந்தாலும் எம்ஜிஆரால் நடிக்க முடியாது, அப்படியே எம்ஜிஆர் நடிச்சாலும் அவரால் பேச முடியாதுன்ட்டு காட்டு தீ மாதிரி வதந்தி பரவிட்டு இருந்தது. இந்த மாதிரி நாளில் ஒரு நாள் தேவர் வர்றார் ஹாஸ்பிட்டலுக்கு. என்னங்கிறார் எம்ஜிஆரை பார்த்து, முருகா நீ நல்லா ஆயிடுவ, நல்லா வருவ, என்னோட அடுத்த 3 படத்துலையும் நீ தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் 3 படத்துக்கான அட்வான்ஸ் தொகை எம்ஜிஆர் கையில் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சொல்றாரு, முருகா நீ மறுபிறவி எடுத்ததுனால அடுத்த படத்துக்கு பேர் மறுபிறவி. இன்னொரு படத்தில் என்ன தெரியுமா, நீ அப்பாவும் மகனுமா நடிக்கிற, ஆனால் அந்த படத்துக்கு பேர் தந்தையும் மகனும். இன்னொரு படத்துக்கு பேர் விவசாயி அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது எம்ஜிஆர் பிழைப்பாரா மாட்டாரானே தெரியாத நிலையில உள்ள முருகா அடுத்த 3 படத்துக்கு நீ தான் ஹீரோ, இந்த அட்வான்ஸ்னு கொடுக்குறாரு. கொடுத்ததோடு இல்லாம படத்தோட டைட்டிலையும் சொல்லிடுறாரு. இதுல மறுபிறவி எடுக்கவே இல்லை. தந்தையும் மகனும் பூஜைப்பட்டதோட நின்றுடுச்சு. அதுக்கு பதிலாக வேறு 2 படத்துல எம்ஜிஆர் நடிச்சாரு. விவசாயி மட்டும் தான் சொன்னபடி ரிலீஸ் ஆச்சு. படம் தீபாவளிக்கு ரிலீஸ்னு தேவர் சொல்லிடுறாரு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால எம்ஜிஆருக்கு போட்டு காட்டுறாங்க. படம் ஓப்பனிங்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் சீனே எம்ஜிஆர் விவசாயின்னு பாடிட்டு வர்றாரு.
இதை பார்த்த உடனே எம்ஜிஆருக்கு வந்து என்னமோ மாதிரி ஒரு ஃபீலிங். ஃபுல் படத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு இல்லை இதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிற மாதிரி ரீஷூட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. தேவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா கொஞ்ச நாள் படம் ரிலீஸ் ஆக போகுது, எல்லா ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சாச்சு, இப்போ போய் திரும்ப ரீஷூட் பண்ண சொல்கிறாரு அப்படிங்கிறாரு. அப்போ எம்ஜிஆர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. எடுத்தோடனே ஓப்பனிங்கில் விவசாயின்னு வந்தால் நல்லா இருக்காது, நான் சொல்கிற சீனை அதுக்கு முன்னால் வைங்க அப்படிங்கிறாரு. எம்ஜிஆர் சொல்கிற மாதிரி எடுக்கிறாங்க. அது எப்படி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சீனில் எம்ஜிஆரோட அம்மா வந்து முருகன் படத்திட்டு நின்று வேண்டிகிட்டு இருக்காங்க. அவங்க வேண்டிப்பாங்க, முருகா இன்னைக்கு என்னோட மகன் தொடங்கி இருக்கிற விவசாய ஆராய்ச்சி பண்ண மென்மேலும் வளர்ந்து உற்பத்தி பெருகி 1க்கு 10 விளைஞ்சு நாட்டில் வந்து அரிசி பஞ்சமே இல்லை அப்படிங்கிற நிலைமை வரணும், நீ தப்பா காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அடுத்த சீன் வந்து எம்ஜிஆரோட அம்மாவும் எம்ஜிஆரோட அப்பாவும் நடிக்கிற சுந்தரராஜனும் மாடியிலேருந்து கீழே வருவாங்க. அங்கே வந்து தரகர் உட்காந்துட்டு இருப்பாரு. தரகரை பார்த்தோன்னே சுந்தரராஜன், யோ என் பையன் பட்டப்படிப்பை முடிச்சுட்டான்னு உனக்கு யாரையா சொன்னாங்க, ஜாதகத்தோட வந்துட்டியே அப்படிம்பாரு. உடனே எம்ஜிஆரோட அம்மா சொல்லுவாங்க, நான் தாங்க சொன்னேன் அப்படின்னு. உடனே தரகர் சொல்வார், நான் 3 ஜாதகம் கொண்டு வந்திருக்கேன், பண்ணையார் மக, ஜமீன்தார் மக, கலெக்டர் மக அப்படின்ட்டு. உங்கள் பையன் டாக்டர் தானே அப்படிம்பாங்க. உடனே சுந்தரராஜன், இல்லையே யார் சொன்னது அப்படின்னு. உடனே தரகர் சொல்வார், இல்லை பண்ணையார் மகனுக்கு வந்து டாக்டர் மாப்பிள்ளை பார்க்குறாங்க, கலெக்டர் மகளுக்கு வந்து கவர்மெண்ட் உத்தியோகம் இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க, ஜமீன்தார் மகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினியர் மாப்பிள்ளை வேணுமா அப்படின்னு. உடனே சுந்தரராஜனுக்கு கோவம் வந்துடும், யோ எஞ்சி வெளியே போயா அப்படின்னு கத்துவார். கத்தின உடனே எம்ஜிஆரோட அம்மா சொல்லுவாங்க, இதுக்கு தாங்க இந்த கழனி காடு படிப்பெல்லாம் வேணான்னு சொன்னேன், அவனை வந்து ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ படிக்க வச்சிருக்கிறான், ஒரு என்ஜினியராக படிக்க வச்சிருக்கிறான் அப்படின்னு. உடனே சுந்தரராஜன் சொல்லுவார், நீ சொல்றியே அந்த டாக்டர் என்ஜினியர்லாம் அவங்களுக்குலாம் சோறு போடுறது யாரு, இந்த உலகத்துக்கே சோறு போடுறது யாருன்னு கேமரா பக்கத்தில் வந்து பேசுவார். இவ்வளவு ஏன் இந்த உலகத்துக்கே சோறு போடுறது யாருங்கிறேன் அப்படிம்பாங்க. உடனே பார்த்தா சீன் கட் ஆகும். கட் ஆகிட்டு விவசாயி விவசாயின்னு எம்ஜிஆர் பாடிட்டு வர அந்த சீன் வரும். யார் தெரியுமா, யாரு யாருன்னு விவசாயி. அந்த வசனம் வந்து அந்த க்ளோஸ்அப் ஷாட் வந்துட்டு கட் ஆகிட்டு பாட்டு வந்தோடனே தியேட்டரில் வந்து கைத்தட்டலும் விசிலும் தூள் பறக்குது. தியேட்டரில் இதை பார்த்தோன்னே தான் தேவருக்கு புரியுது, நம்ம எடுத்த மாதிரி எடுத்தோன்னே பாட்டு வந்திருந்தா எடுபட்டு இருக்காது. ஆனால் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி இப்படி ஒரு சீனை வச்சு ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டை வச்சு கட் பண்ணி இந்த பாட்டு வரும்போது அதுக்கு கிடைக்கிற ரிசப்ஷனே வேற அப்படிங்கிறத வந்து தேவர் புரிஞ்சுக்கிறாரு. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளை, காதல் எந்தன் மீதில் என்றால் காதல் இனிக்கிறது போன்ற இனிமையான பாடல்களோடு விவசாயத்தின் பெருமையும் விவசாயியின் பெருமையும் கூறிய இந்த படம் 100 நாட்கள் ஓடியது. இந்த பதிவில் வந்து மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கும் தேவருக்கும் இருக்கக்கூடிய நட்பை நம்ம பார்த்துட்டு வரோம். இதனுடைய தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.